எப்படிப்பட்ட அரசாங்கத்தை உருவாக்க வேண்டும்? இந்த 75 ஆண்டு காலத்தில் எப்படிப்பட்ட அரசியல் உருவாக வேண்டும்? நாம் எப்படிப்பட்ட இந்தியாவை உருவாக்கி இருக்க முடியும் என்று சொன்னால், தொழில்நுட்பத்தில் வளர்ந்தோம் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அனைவருக்குமாக இருக்கிறதா என்றால் இல்லை. நமக்கு வழிகாட்டுவது, நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டுவது நம்முடைய அரசமைப்பு சாசனம். ஒவ்வொரு நாட்டுக்கும் வழிகாட்டுவது அரசமைப்பு சாசனம் தான். அது எப்படிப்பட்ட அரசாங்கத்தை உருவாக்க வேண்டும், எப்படிப்பட்ட அரசியல் உருவாக்க வேண்டும், எப்படிப்பட்ட நிர்வாக கட்டமைப்புகள் உருவாக வேண்டும், அந்த ஆளுகை எப்படி நடத்த வேண்டும், அரசாங்கம் எப்படி செயல்பட வேண்டும், நிர்வாக அமைப்புகள் எப்படி செயல்பட வேண்டும், அது மட்டுமல்ல சமூகமும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை வரையறுத்து சமூகத்திற்கு வழிகாட்டுவது நம்முடைய அரசமைப்பு சாசனம் தான். அது எல்லா நாட்டிற்கும் அப்படித்தான், நமக்கும் அப்படித்தான் ஒரு அரசமைப்பு சாசனத்தை நாம் உருவாக்கி கொண்டோம். அப்படி உருவாக்கிய அரசமைப்பு சாசனத்தை நாம் கடைபிடிக்கின்றோமா? நாம் என்று சொன்னால் நம்முடைய அரசு, நம்முடைய நிர்வாகம், நம்முடைய அதிகாரிகள், நம்முடைய குடிமக்கள் அனைவருமாக நாம் அதை கடைபிடிக்கின்றோமா என்பதுதான் அடிப்படையான கேள்வி. அனைவருமே சொல்லுவார்கள், அற்புதமான அரசமைப்பு சாசனத்தை நமக்கு நம்முடைய தலைவர்கள் உருவாக்கி தந்து விட்டார்கள், அம்பேத்கர் அவர்கள் அதை வடிவமைத்து தந்து விட்டார்கள். ஆனால் வடிவமைத்து தந்த அரசமைப்பு சாசனத்தை நம்முடைய அரசியல் கட்சிகள், நம்முடைய அரசாங்கம், நம்முடைய நிர்வாக கட்டமைப்புகள், நம்முடைய அதிகாரிகள், கடைசியாக நம்முடைய குடிமக்கள் அனைவருமாக சேர்ந்து நமக்கு வழிகாட்டுவது நம்முடைய அரசமைப்பு சாசனம் என்று நாம் உணர்ந்து செயல்படுகிறோமா என்பதுதான் இன்றைக்கு அடிப்படையான கேள்வி. ஒருவேளை நம்முடைய அரசமைப்பு சாசனத்தை நாம் கடைபிடித்திருந்தால் இந்த 75 ஆண்டு காலத்தில் நாம் எப்படிப்பட்ட இந்தியாவை உருவாக்கி இருக்க முடியும் என்று சொன்னால், இந்த அரசமைப்பு சாசனம் எப்படிப்பட்ட இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்று நம்முடைய தலைவர்கள் கனவு கண்டார்களோ, அந்த சமத்துவம் மிக்க, அனைவருக்கும் நீதி கிடைத்த, அனைவருக்கும் அடிப்படை வசதிகள் கிடைத்த, அனைவரும் மரியாதையுடைய வாழ்க்கை வாழ்வதற்கான அத்தனையும் பெற்று நம்முடைய சமூகம் உலகத்திற்கு வழிகாட்டும் சமூகமாக வளர்ந்திருக்க முடியும். இந்த நாடு மேம்பட்டிருக்க முடியும். பொருளாதாரத்தில் வளர்ந்தோம் இல்லை என்று சொல்லவில்லை, விஞ்ஞானத்தில் வளர்ந்தோம் இல்லை என்று சொல்லவில்லை, தொழில்நுட்பத்தில் வளர்ந்தோம் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அனைவருக்குமாக இருக்கிறதா என்றால் இல்லை. அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், நம்முடைய அரசமைப்பு சாசனம் எதற்காக உருவாக்கப்பட்டதோ, அது என்ன வழிகாட்டி இருக்கிறதோ அதை நாம் அத்தனை பேரும் பின்பற்றி இருக்கிறோமா என்றால் ஆம் என்று நம்மால் சொல்ல முடியாது. ஆகையினாலே குறைந்தபட்சம் இனிமேலாவது நம்முடைய அரசமைப்பு சாசனம் என்ன கூறியிருக்கிறது என்பதை காது கொடுத்து கேட்போம், நாம் கண்கொண்டு பார்ப்போம். அதனுடைய முகப்புரையை பார்த்தாலே நாம் எப்படிப்பட்ட இந்தியாவை, உன்னதமான இந்தியாவை படைப்பதற்காக நாம உருவாக்கி கொண்ட ஒரு அரசமைப்பு சாசனம் என்பது நமக்கு தெரியும். ஆகையினால் எது வழிகாட்டுகிறது என்று சொன்னால், நமக்கு நம்முடைய அரசமைப்பு சாசனம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் மனதில் இருத்திக் கொள்ள வேண்டும்.